Hi everyone, welcome to Gate Acharya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா IPRCL ஓடது. இந்தியன் போர்ட் ரயில் அண்ட் ரோப்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே டைரக்டா வருது. மும்பைல ஆஃபீஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்க யாருக்கான போஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கேட் குவாலிஃபைட் ப்ராஜெக்ட் சைட் இன்ஜினியரிங் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க. கேட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிருக்கு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங் போஸ்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யாருக்கான இதுன்னு பார்த்துக்கலாம். கேட் ஸ்கோர் வித் மினிமம் 2 years of post qualified experience வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் சைட் இன்ஜினியரிங் சிவிலுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் SNT லோகோ அண்ட் மெக் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து ஓப்பன்ல இருக்கு. சிவிலுக்கு பாத்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்கு அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 4, SNTல 3 அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் லோகோல பாத்தீங்கன்னா 1. இது பாத்தீங்கன்னா எனிவேர் போஸ்டிங் வந்து எங்க வேணா இருக்கும் இந்தியால. இந்த பிளேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Qualified and experienced candidate should be having a valid gate score of last 5 years as on the last date of receiving application with the following criteria. அதாவது லாஸ்ட் 5 yearsல வந்து நீங்க கேட் ஸ்கோர் வேலிட் ஸ்கோர் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிளா ஆயிருவீங்க. அண்ட் சிவிலுக்கு பாத்துட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி இந்த இதுல சிவில் இன்ஜினியரிங் BE BTech கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி, PSUல கவர்மெண்ட் கம்பெனி, அப்படி இல்லைன்னா அட்டானமஸ் பாடிஸ்ல பிரைவேட் லிஸ்டட் கம்பெனிஸ்ல சிவில் பேஸ்டான ஒரு ரிலேட்டட் ஃபீல்ட்ல உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எலிஜிபிள். நீங்க டேரக்டா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா BE BTechல எலக்ட்ரிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி 2 years எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி பிரைவேட் லிஸ்டட் கம்பெனி, அட்டானமஸ் பாடி, PSU, கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல எது ஒர்க் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அண்ட் BE BTechல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், SNT இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். அதுக்கும் பாத்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எலிஜிபிள் கிரைட்டேரியாக்குள்ள வந்துருவீங்க. அண்ட் லோகோ அண்ட் BE BTechல மெக்கானிக்கல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்ட் பேசிஸ்ல உங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லோகோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 years வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அமௌண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 54,000 தராங்க. அது கூட ஹவுசிங் அக்காமடேஷன் 10,000, 7,500, 4,000 இந்த இதில் நீங்கள் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகும் சிட்டிஸை பொறுத்து. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா ஃபர்ஸ்டே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கான்ட்ராக்ட் டியூரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் 2-3 years இருக்கும். அது கூட உங்களுக்கு another 2 years வந்து மேபி பேஸ்ட் ஆன் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க ஆட் பண்றதுனாலும் பண்ணலாம். அண்ட் செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எடுத்துக்க குவாலிஃபிகேஷன் இதுக்கு 30% கொடுத்துருக்காங்க. கேட் ஸ்கோருக்கு 20% அண்ட் அடிஷனல் ரிலவெண்டட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கிக்க குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 10% கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி 40% வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை இந்த இதுல எல்லாமே நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு டேரக்டா நீங்க போஸ்ட் இல்லைன்னா கொரியருக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்க மும்பை இருக்கு இந்த அட்ரஸ்க்கு டேரக்டா நீங்க வந்து போஸ்ட் கொடுக்கணும். என்னென்ன டீடைல்ஸ்னு டெக்கில அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் டு அட்டாச் அது எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க. உங்க 10th சர்டிபிகேட் இது எல்லாமே வேணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது எல்லாமே நீங்கள் பிரிண்ட் எடுக்கும். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாம் தான் எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ். இந்த இது எல்லாமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து ப்ராப்பராக ஃபில் பண்ணி வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை ஏதாவது என்ன காப்பியோ அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த காப்பியில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி அவங்களுக்கு கொரியர் அனுப்பணும். 10 செப்டம்பருக்குள்ள அங்கே ரீச் ஆகுற மாதிரி நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிக்கணும். 10 செப்டம்பர் தான் நீங்கள் இங்கேருந்து அனுப்பக்கூடாது. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் கரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கே பார்ப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 10 செப்டம்பருக்குள்ளே இது எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கேட் ஸ்கோர்ஸ் நீங்கள் 5 years முன்னாடி வாங்கி இந்த கேட் ஸ்கோர் கூட இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கேட் எக்ஸாம்க்கான நீட்ஸ் ஏதாவது இருக்குது, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி நிறைய கைட்லைன்ஸ் வேணும் அந்த மாதிரினாலுமே நீங்கள் எங்களை டேரக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங்ஸ் ரெண்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து மென்ஷன் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே போட போகிற ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.